Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா போலி தான் செய்ய போறோம். பருப்பு போலி செய்ய போறோம். இது வந்து சிம்பிளா ஈஸியா செய்யற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிட்டு 1 hour கழிச்சு நம்ம செஞ்சோம் அப்படினா ஈஸியா வரும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்வீட்லாம் செய்யும்போது எப்பவுமே கொஞ்சமா செஞ்சு பழகிக்கலாம். அப்பதான் வந்து செய்யறதுக்கும் ஆசையா இருக்கும். ஈஸியாவும் வரா மாதிரி இருக்கும் நமக்கு. நான் இன்னைக்கு எடுத்திருக்க மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கப் மைதா மாவுக்கு 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த அளவு மெஷர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு சின்ன சின்ன போலியா ஒரு 10 போலி அளவு கிடைக்கும். இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பூரி மாவு பிசைகிற மாதிரி நல்லா டைட்டான மாவாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா மைதா மாவு தண்ணி நிறைய வலிக்காது. கொஞ்சமாக பார்த்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவை நல்லா டைட்டாக ஒரு பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயும் அந்த மாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அந்த மாவை நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். அப்படி பிசையும் போது அந்த எண்ணெய் எல்லாமே அந்த மாவு வந்து வலிச்சுக்கும். நம்ம ஊற்றின எண்ணெயே காணும் பார்த்தீங்களா. அந்த மாவு நல்லா வலிச்சிக்கிச்சு. அந்த எண்ணெயை எல்லாமே நல்லா ஒரு சாஃப்டான மாவு மாதிரி இருக்கும் இப்போதைக்கு நம்மளுக்கு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் 1 கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றி இப்போ நம்ம பிசைய வேணாம், சும்மா மேலே 1 கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். 1 hour கழித்து பார்க்கலாம். இந்த எண்ணெய் இவ்வளோ இருக்குன்னு யோசிக்காதீங்க. நம்ம 1 hour கழித்து அந்த மாவை எடுக்கும்போது அந்த எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்துடலாம் நம்ம. அதனால் இப்போ வந்து 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெயை சும்மா மேலே ஊற்றி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் 1 hourக்கு. மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். 1/4 கப் கடலைப்பருப்பு சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த 1/4 கப் கடலைப்பருப்பை பருப்பு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துடலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா வெந்திருக்கும். அந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி எடுத்து ஆற வச்சுருக்க கடலைப்பருப்பு தான் இது. மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய், 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் அப்படின்னா 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு வேக வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்து ஒரு லைட்டான கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கடலைப்பருப்பு, அதை சேர்த்து நல்லா ஒன்றா வர அளவுக்கு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது அந்த கடாயில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஆகிடும். இப்போ அந்த பூர்ணம் பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் நல்லா கலந்து வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை நல்லா கலந்து விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அந்த பூர்ணத்தை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். அந்த கடாயோடையே விட்டுட்டோம் அப்படின்னா கடாய் இருக்க ஹீட்டில் ஸ்வீட்டு அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் இறுகுனா போல் ஆகிடும் அந்த பூரணம். அதனால் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். மாவை பிசைஞ்சு வச்சு 1 hour ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே அதே மாதிரி வெளியிலேயே தான் இருக்கும். இந்த எண்ணெயை நம்ம மாவை கையில் பிடிச்சிட்டு இந்த எண்ணெயை வடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒட்டை நல்லா வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் சாஃப்டாக. பூர்ணத்தை குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ மேல் மாவு அந்த மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அந்த பூர்ணத்துக்கு கொஞ்சம் அதிகமான சைஸில் பாலாக எடுத்துகிட்டு அதை உருட்டிட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் கை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பூர்ணம் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளே வச்சு ஓரத்தில் இருக்க மைதா மாவை மூடினா போல் நம்ம இந்த மாதிரி மூடி விட்டுடலாம். விட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை வேணால் எடுத்துடலாம். இல்லை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம.
எல்லா மாவுலேயும் உள்ளே பூர்ணம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கிறதுக்கு நம்ம அப்படியே கை வச்சு ப்ரெஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சாலும் ஓகே. நான் இன்றைக்கி வந்து டஸ்டிங்க்கு வந்து கொஞ்சமாக மைதா மாவு மேலே தூவிட்டு பூரி தேய்க்கிற மாதிரியே ஒரு திக்கான இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன் நான். இந்த போலிலாம் ஸ்டஃபிங் மட்டும் வெளியில் வராத மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். தரட்டி வச்சுருக்க மாவெல்லாம் ஒரு சப்பாத்தி கல்லில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். தவா ஒன்று வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை சப்பாத்தி சுடுற மாதிரியே சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன் ஊற்றுறதுக்காக. நீங்கள் நெய் மட்டும் ஊற்றி சுடுறதா இருந்தாலும் சுட்டுக்கலாம். இந்த சப்பாத்தி சுடுற மாதிரியே இந்த லைட்டாக அந்த கோல்டன் ஸ்பாட்ஸ் வந்தோடனே எண்ணெயும் நெய்யும் கலந்து இருக்கிறத நான் ஊற்றிட்டு நல்லா ஒரு அங்கங்கே ஸ்பாட்ஸாக அந்த கோல்டன் ஸ்பாட்ஸ் வந்தோடனே நல்லா வெந்துடும் இல்லையா. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அந்த மாதிரி எல்லா போலியும் சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா போலி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மைதா மாவு பிசையும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா இந்த போலியோட கலர் அந்த எல்லோ கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக செய்கிற மாதிரி மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கிறதுனால சக்கரை போட்டு செஞ்சு காமிச்சிருப்பேன். அதுவே நம்ம அந்த பூர்ணத்துக்கு வெல்லம் போட்டும் செய்யலாம், கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டும் செய்யலாம். இந்த மாதிரிலாமும் செய்யலாம். இந்த மாதிரிலாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் நான், வெல்லம் போட்டு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சிம்பிளா குயிக்கா எல்லாருக்குமே செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி குயிக்கா செய்யலாம் அப்படின்ற மாதிரி நான் சக்கரை போட்டு செஞ்சு காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி போலியை நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ, பை பாய்.